ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1600 ஒருத்தரில் ஒரு ஆர்சி கார் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து டாய் கிரேடு. வீடியோக்குள்ளே போய்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிறது வந்து ரேஸ் வீல் இருக்குது. நம்ம ட்ரிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த வீல் மாற்றிக்கலாம். சரி, ஓகே. நம்ம ரிமோட் ஓப்பன் பண்ணிட்டு பேட்ரி மாற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 AA பேட்ரி தேவைப்படும். 2 பேட்ரி போட்டு ரிமோட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கிறேன். ரிமோட்டை ஆன் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பிளிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம காரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே அவங்களே பேட்ரி கொடுத்துருக்காங்க. 3.7 வோல்ட்டு 500 mAh லித்தியம் அயன் பேட்ரி கொடுத்துருக்காங்க. கார்லேயே பாட்டமில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. நம்ம இந்த பேட்டரி தனியாக ரிமூவ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக நம்மளுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்களா, அந்த கேபிள் யூஸ் பண்ணி பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கணும். USB அடாப்டரில் இன்சர்ட் பண்ணி. ஓகே, நான் மறுபடியும் பேட்டரி மாட்டிட்டு பாட்டம் கவரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிளாஸ்டிக் ஸ்க்ரூன்றதுனால எதையுமே ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. காரை ஆன் பண்ணிட்டேன். க்ரீன் கலர் லைட்டு பிளிங்க் ஆகுது. ரிமோட்டை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா பேர் ஆகிடுச்சுன்னா சாலிடாக எரியுது க்ரீன் கலரு. இப்போ பேர் ஆகிடுச்சு. லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா மூவ் ஆகுது. ஸ்மூத்தாக இருக்குது கார் ரன் பண்ணுறதுக்கு. இருக்குது லைட்டு ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் நல்லா இருக்குது. 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. 4 லைட் இருக்குது மொத்தம். அதில் 2 வந்து டிம்மாக எரியுது, மற்ற 2 டார்க்காக எரியுது. பேக்ஸில் டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். நல்லாயிருக்கு. நம்ம இந்த ரிமோட்டில் இருக்க சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா பாட்டமில் இருக்க க்ரீன் லைட்டு மட்டும் ஆஃப் ஆகுது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்கும். லைட்டுக்கு சுவிட்ச் கண்ட்ரோலில் எதுவும் இல்லை. அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே எரிஞ்சிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ரிமோட்டில் ஸ்பீடு கண்ட்ரோல் நல்லாயிருக்கு. இது வந்து டாய் கிரேடு தான், ஹாபி கிரேடு இல்லை. டாய் கிரேடுலேருந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மி. ஹாபி கிரேட்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். 5000 மேலே தான் கார் இருக்கும். 1546ன்னு நினைக்கிறேன். அதான் வந்தது. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு லுக்கு. கார் சைஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1:24. நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகுது வீல்லாம். நம்ம அவுட்டோரில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் கிளாஸ் வந்து ஒயிட்டாக கொடுத்ததுனால இருந்திருக்கும். பெயிண்ட் பண்ண மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயே சும்மா கொஞ்ச நேரம் வச்சு ஆன் பண்ணி பார்த்தேன். ஓகே தான். வீல் வந்து ரேசிங் வீல் இருந்தது. நம்ம ட்ரிஃப்ட் வீல் மாற்றிட்டு அவுட்டோரில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். 4 வீலையும் கட்டி மாற்றிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க ஸ்பேருக்காக. சப்போஸ் தொலைஞ்சதுன்னா அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கலாம். 4 வீலையும் மாற்றிட்டேன். வெளியே எடுத்து போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். வெளியும் ரோடு ரொம்ப கல்லுலாம் இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் எகிரி குதிக்குது காரு. நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தான தரையில் வச்சு ஓட்டினோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. டைல்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டெரஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படியே டியூன் பண்ணிக்கலாம் ஸ்டியரிங் கண்ட்ரோலை. நெக்ஸ்ட்டு இது எதனா செக் பண்ணணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு செக் பண்ணி வீடியோ போடுறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் ஆகுது, ஸ்பீடு மெஷர் பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி போடுறேன். அடுத்த ஒரு பட்ஜெட் காருமே டாய் கிரேட் தான். அதுவுமே ஷார்ட்ஸில் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட சஜஷன் என்ன இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.